ஜேபி ஜேபி என்ன இன்னைக்கு என் ஆளு சூப்பரா இருக்கார்ல. அவர் இந்த கலர்ல தான் இன்னைக்கு ட்ரெஸ் வேர் பண்ணுவார்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானும் சேம் கலர்ல போட்டு வந்திருப்பேன். ஐயா ரொம்ப வலியுது, தொடச்சிக்க. ஏய் உனக்கு என் லவ் பார்த்தா கிண்டலா இருக்குதா? ஏய் லவ்னா அது ரெண்டு பேர் மனசுலயே இருக்கணும், அப்பதான் அது லவ். நீ சும்மா அவரை பார்க்க நேரம்லாம் யாழு யாழுன்னு சொன்னா அவரு உன் லவ்வரா மாறிடுவாரா? இந்த பாருடி, இந்த நீ வேலைக்கு தான் வந்திருக்க, வந்த ஒர்க்கை பார்த்துட்டு ஒழுங்கா இருக்க பாரு. அவர் தான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கார, அப்புறம் ஏன்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பாரு ஜேபி, நான் ஒன்றும் சும்மா அவரை யாழுன்னு சொல்லலை, உண்மையாகவுமே அவரை நான் லவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் அவரை எப்போ இந்த ஆஃபீஸில் பார்த்தனோ அப்போவே அவர் மேலே உள்ள காதலில் நான் விழுந்துட்டேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, வாழ்ந்தா அவர் கூட தான் வாழணும்னு முடிவும் பண்ணிட்டேன். இப்போ என்னமோ அவர் என்னை திரும்பி பார்க்கல தான், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இதே ஆஃபீஸில் என் கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து வருவார். பார்த்துக்கிட்டே இரு. ஏய் நான் இவ்வளோ சொல்கிறேன், உனக்கு புரியுதா புரியலையாடி? நீ வந்த வேலை எதுவோ அதை மட்டும் பாரு, சும்மா பைத்தியம் மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நான் பைத்தியம் தாண்டி, அது அவர் மேலே வச்சிருக்க காதல் பைத்தியம். அவரை யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பாரு, தீபாவளி முடிஞ்சு நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது அவர் கூட கை கோத்து நடந்து வருவேன். நீ பார்க்கத்தானே போகிற, முடியாததை முடிச்சு காட்டுறதாண்டி இந்த ரீத்து. நீங்கள் எல்லாரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக வர்றதை பார்த்து வாயை பொழந்துட்டு நிற்க போகிறீங்க. ஏ ரீத்து, என்னடி பண்ண போகிற? தீபாவளி கழிச்சு நாங்கள் ஜோடியாக வருவோம்ல, அப்போ சொல்கிறேன் என்ன பண்ணேன்னு. எனக்கு தெரிஞ்சு இவ ஏதோ வில்லங்கமாக பிளான் போட்டு வச்சிருக்கா, அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்க போதோ, இவெல்லாம் திருந்தவே மாட்டா, என்னமோ பண்ணி தொலையுது. சாரி கைஸ், மீட்டிங்க்கு நான் கரெக்டான டைம்ல வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஒர்க் வந்துட்டு அதை முடிச்சுட்டு வர லேட் ஆயிட்டு. எனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா விமலு, ஏண்டா நம்ம ஆஃபீஸுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டுனா ஏதோ காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸாக பண்ணி அறுத்து தள்ளுவானே. இன்னைக்கு அவன் லேட்டாக வந்துட்டு எப்படி சாரி பூரி பானிபூரின்னு சொல்லிட்டு இருக்கான் பத்தியா? அவர் தான் ஏதோ முக்கியமான ஒர்க் இருந்துச்சு, அதான் வர லேட் ஆயிட்டுன்னு சொன்னார்ல, அப்புறம் என்ன? முக்கியமான ஒர்க்குன்னா அதை போய் பார்க்க வேண்டியதானடா. எதுக்குடா நம்மள மீட்டிங் ரூம்ல 1 மணி நேரமா வெயிட் பண்ண வச்சாரு? இந்த ஆளு வேனுக்குனே தாண்டா இவ்வளவும் பண்றாரு. எனக்கு என்னமோ இந்த சிஓ பிடிக்கவே இல்லை. நம்ம பேசாம ஹெட் ஆபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா? ஹெட் ஆபீஸ்ல போய் நீ கம்ப்ளைண்ட் கொடு. நான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? எனக்கு அந்த சாரை பிடிச்சிருக்கு, அவர் இங்கேயே இருக்கட்டும். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு போடா. பிமல், என்ன என்ன ரூபி மேடம் ஏதோ என்ன பத்தி பேசுற மாதிரி இருக்கு? அவனை பத்தி நான் பேசுறது எப்படிதான் அவனுக்கு தெரியுதுன்னே தெரியல. மூக்கு வெத்த பையன். அதுவும் இல்லை சார், சாரு நம்ம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கதை நினைச்சு ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சார். என்ன விமல் சார் சொல்றீங்க? ரூபி மேடம் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாங்களா? ஏன் ரூபி மேடம், நீங்க என்ன நினைச்சா ஃபீல் பண்ணீங்க? உன்ன நினைச்சுதானே, உன்ன நினைச்சு ஃபீல் பண்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. பத்துக்க மூஞ்சிய பாரு குரங்கு. ஆமா சார். நம்ப முடியலையே, இவ எப்பண்டா நான் அந்த ஆபீஸை விட்டு ஓடுவேன்ட்டு இருக்கா. இவளாச்சு என்ன நினைச்சு ஃபீல் பண்றதாச்சு. சார் நானும் உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணேன் சார். சப்பா, இவ தொல்லை தாங்க முடியாமா. முதல்ல இவ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விடணும். இதோ நீங்க என்ன நினைச்சு ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா நான் வரும்போது எனக்கு ஒரே விக்கல், யாரோ என்ன நினைச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, நீங்களும் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஆமா சார், நான் தான் உங்களை அப்பல இருந்து நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் சார் உங்களுக்கு விக்கல் வந்திருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. ஆனா ரீது, இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ சார், நீங்களும் சூப்பரா இருக்கீங்க சார். சரியான அலைஞ்சானா இருப்பான் போல, எப்படி வலிகிறான் பாரு. ஓகே எனஃப். நான் எதுக்காக உங்களை மீட்டிங்க்கு கூப்பிட்டேன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு தீபாவளியில, அதனால
இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் போனஸ் போடலான்னு தான் வர சொல்லியிருந்தேன். அந்த ஒர்க்கா தான் வெளியில போயிருந்தேன். அது கொஞ்சம் டிலே ஆயிட்டு. போனஸா? போனஸா? இது என்னடா புதுசா இருக்கு? எப்போதும் பொங்கலுக்கு தானே போனஸ் போடுவாங்க. இது என்ன தீபாவளிக்கெல்லாம் போனஸ் கொடுக்குறேங்காரு? சார் என்ன சார், எப்போதும் பொங்கலுக்கு தானே ஆஃபீஸில் போனஸ் கொடுப்பாங்க, இப்போ என்ன தீபாவளிக்கெலாம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க? விமல் சார், இந்த டைம்ல தான் போனஸ் கொடுக்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஆபீஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா அதுல இருந்து கிடைக்கிற லாபத்தை நம்மளோட எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் சரி சமமா பிரிச்சு கொடுக்கலாம். இந்த வருஷம் நம்மளோட ஆபீஸ்ல நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அதை வச்சு லாபமும் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நான் தீபாவளி அதுமா உங்களுக்கு போனஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். இந்த லாபம்லாம் உங்களோட ஹார்ட் ஒர்க்னால இந்த ஆபீஸ்க்கு கிடைச்சது. அதான் அந்த லாபத்தை உங்களுக்கு தீபாவளி பெருசா கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சார் இதில் உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு வந்ததும் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கீங்க. அந்த ப்ரெசென்ட்டாக கூட இருக்கும் சார். அதனால கூட நம்மளுக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கலாம். அதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சார். உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் ரூபி மேடம், நீங்க என்ன எனக்கு வாழ்த்து சொல்லல? என்ன சொரண்டலன்னா இவன் இருக்கவே மாட்டான் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்ன நோண்டிக்கிட்டே இருக்கான். எருமா மட்ட பையன். வாழ்த்துக்கள் சார். என் வெள்ளப்பூசணி திட்டவா செய்யற இரு உனக்கு வச்சிருக்கேன். ரூபி மேடம், எல்லாருக்கும் உங்க கையாலேயே போனஸ் கொடுங்க. இவ கையால நான் போனஸ் வாங்குவா? இந்த மைக்கேல் சாருக்கு என்னாச்சு? எதுக்கு எப்ப பார்த்தாலும் இவளுக்கு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டே இருக்காரு? இந்த சார் அவ கூட பேசுறதே எனக்கு பிடிக்கல. அவளும் அவ பார்வையும். தீபாவளி பரிசு அவர் கையால நான் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன். இவ கையாலையா? ரூபி மேடம், என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எல்லாருக்கும் போனஸ் எடுத்து கொடுங்க. சார் நானா? நீங்க தான், உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னேன். அது சார் நான் எப்படி? இது நீங்க தான் சார் எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்க தானே இந்த ஆஃபீஸ் சிஓ. நான் எப்படி? நீங்களே கொடுங்க சார். இதை எல்லாருக்கும் நீங்க தான் கொடுக்கணும். உங்க கையால தீபாவளி பரிசு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த போனஸை கொடுங்க. சார் கொடுங்கன்னு சொன்னேன். ஏ அதான் சார் கொடுக்க சொல்கிறார்ல, கொடுலையே. அதே சரி சார். ஏன் இவருக்கு ஏன் கையால் எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாரு? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியா தீபாவளி கொண்டாடுங்க. அப்புறம் தீபாவளி முடிஞ்சு மறுநாள் கண்டிப்பா ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. தீபாவளி கொண்டாடின டைம்ல ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டக்கூடாது. ஓகே சார் உங்களுக்கும் எங்களோட தீபாவளி வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ விமல். சரி, நீங்க எல்லாரும் கிளம்பலாம். உங்களுக்கு ஆஃப் டேல இருந்தே லீவ் தான். ஓகே, லீவை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சார் தேங்க்யூ சார். நான் இன்னைக்கு ஆஃப் டே லீவ் எடுத்து ஷாப்பிங் போகலான்னு நினைச்சேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக லீவ் விட்டுட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். பரவாயில்ல ஜிபி. சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ரூபி மேடம், நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு போய்க்கலாம். இவளை மட்டும் எதுக்கு இங்க இருக்க சொல்றாரு? எல்லாரையும் போக சொல்லிட்டு அப்படி என்ன வேலை இவளுக்கு? இல்ல, இது ஏதோ எனக்கு சரியா படல. ஏற்கனவே இவ இப்படிதான் அந்த முத்து என்கிட்ட இருந்து பறிச்சா. இப்போ இவரையும் என்கிட்ட இருந்து பறிச்சிருவாளன்னு எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். முடிவு கட்டாம இந்த இடத்த விட்டு போக கூடாது. ஏ ரூபி, என்னடா? அது வந்து எனக்கு கொடுத்த இந்த போனஸை நீ ராணிக்கிட்ட கொடுத்துறேன். ஏன்னா இது எனக்கு தேவைப்படாது. இது என்கிட்ட இருந்துச்சுன்னா வீண் செலவு தான் பண்ணுவேன். அதுக்கு பதில் அவகிட்ட கொடுத்தேன்னா அவள் ஏதாச்சும் அவளுக்கு பிடிச்சதை வாங்கிப்பாள்ல. இது அவகிட்டே கொடுத்துடி. டேய், அதெல்லாம் அவ வாங்க மாட்டாடா. ஏய் அப்படிலாம் சொல்லாதடி. இப்போ நானா போய் இதை அவகிட்ட கொடுத்தேன்னு நினச்சிக்கேங்க, அவள் கண்டிப்பாக வாங்க மாட்டா. அப்புறம் மனசுக்குள்ள என்னை பற்றி ஏதாச்சும் தப்பாகவும் நினச்சிப்பா. அதுவே நீ கொடுத்தேன்னா அவள் எதுவும் நினைக்க மாட்டா. அவள் தான் நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பால. அப்புறம் என்ன, ப்ளீஸ்டி, நீ வேணா உன்னோட போனஸை அவகிட்ட கொடுத்துரு. இதெல்லாம் நீ வச்சுக்கடி. அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்னால் இப்போதைக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் வாங்க மாட்டா. அதுக்கு பதில் இதை அவள் வச்சுக்கிட்டுமே. இந்த தீபாவளி இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டாடுவாள்ல. அவள் சந்தோஷமாக இருந்தா நானும் சந்தோஷமாக இருப்பேன்ல. ப்ளீஸ்டி, என் பெஸ்ட் ஃப்ரெண்டில் எனக்காக இதை பண்ணுடி. என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, நீ அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற. இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு வேற. அதுக்காக நான் கொடுத்து பார்க்குறேன். சரியா? ஓகேடி, இதுக்கு தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வேணுங்கிறது. சரி, அவகிட்ட அப்புறமா கொடு. ஓவரா ஐஸ் வைக்காத, கொடுத்து தொலைகிறேன். கொண்டா. சார் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்கிட்ட வா. என்ன பேசணும்? அது ஒரு முக்கியமான விஷயம் சார். அது வந்து
ஏய் ஏய், நான் சார் கிட்ட பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. இப்படி எங்க 2 பேத்துக்கு நடுவுல குறுக்க நந்தி மாதிரி வந்து நிக்கிறேன். போ, அங்க போய் தள்ளி நில்லு. சார், என்ன? அது வந்து சார், நீங்க இந்த தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு வரணும் சார். எதுக்கு? அது வந்து சார், எங்க அம்மா அப்பா கிட்ட உங்களை பத்தி நிறைய சொல்லி வச்சிருக்கேன் சார். அதனால அவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க சார். நீங்க தீபாவளி அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்க அம்மா அப்பாவெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைப்பேன். நீங்க தீபாவளிக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் சார். ஓ, இன்ட்ரோ பண்ணி வைக்கணுமா? கண்டிப்பா கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டுக்கு நான் வருவேன். ஓகே? தேங்க்யூ சார். கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தீபாவளிக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் gift வச்சிருக்கேன் சார். உங்களுக்காக. சரிங்க சார், நீங்க கண்டிப்பா வந்துருங்க. ம், கண்டிப்பா வந்துடுறேன். அப்பாடா, நான் போட்ட பிளான் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் சொல்ல வேண்டியது வேற ஏதாச்சும் இருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலாம். ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. வேற எதுவும் இல்லை சார், அவ்வளவுதான். இவளை எப்படி இங்க விட்டுட்டு போவேன்? சார், நீங்க ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கன்னா ஒர்க்கை பாருங்க சார். நான் வேணா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் முடிஞ்சதும் 2 பேரும் சேர்ந்துனா போலாம் சார். இல்ல, நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். உங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா நீங்க கிளம்புங்க. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆபீஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போக டைம் ஆகும். அதனால நீங்க கிளம்புங்க. நிறைய ஒர்க் இருக்கா? நீங்க கிளம்பலான்னு சொன்னேன். ஓகே சார், நான் போறேன். ரூபி, என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், என்ன ஒர்க் இருக்கு சொல்லுங்க, நான் முடிச்சிட்டு கிளம்புறேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ என் நண்பனோட உசுராச்சே. அவன் என்ன நினைக்கிறாங்கிறதே நான் கண்டுபிடிச்சிருவேன். அவன் உசுறு நீ நினைக்கிறதா எனக்கு தெரியாம இருக்கும். என்ன சார், என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் பார்க்கட்டும். அது ஒர்க் ஆஃபீஸ்ல இல்ல, ஃபேக்டரியில. ஃபேக்ட்ரி இல்லையா? அங்கே என்ன? ஒன்றும் இல்லை, ஃபேக்டரியில் வேலை பார்க்குற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் போனஸ் கொடுக்கணும். அந்த போனஸ் எல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கான ஒர்க்கு. அந்த போனஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகலாம். நானா? சார், நான் எதுக்கு சார் உங்களுக்கு போனஸ் கொடுக்கணும்? இது நீங்க தானே அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறத ஆசைப்பட்டீங்க. அப்போ உங்க கையால கொடுங்க. என்ன ஏன் கொடுக்க சொல்றீங்க? இந்த பாருங்க சார், இது என்னோட ஒர்க் இல்ல. ஆபீஸ்ல ஏதாச்சும் ஒர்க் இருந்தா சொல்லுங்க, அதை பார்க்கறேன். இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இதை நீ தான் பண்ணணும். எல்லாருக்கும் உன் கையால தான் போனஸ் கொடுக்கணும். இந்த பாருங்க, அதெல்லாம் என்னால முடியாது. இது உங்களோட விருப்பம். நீங்க கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி. தயவு செய்து என்ன தொல்லை பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் சொன்னா கொடுக்க மாட்டேன். ராஜா சொன்னா? ராஜாவா? ராஜா? ஏன் ராஜா கொடுக்க சொன்னாரா? அப்போ ஏன் ராஜா கண்ணு முடிச்சிட்டாரா? இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அவருக்கு உடம்புல சரியாயிட்டா? கண்ணு முடிச்சிட்டாரா? என்னை பத்தி கேட்டாரா? நான் அவரு ஞாபகத்துல இருக்கனா? அவரு என்னை பத்தி ஏதாச்சும் சொன்னாரா? எப்போ எப்போ வருவாரு என்ன பார்க்க? எப்போ வருவாரு? சொல்லுங்க, எப்போ வருவாரு? ஏய், பொறுமையா இரு. எதுக்கு இப்படி மூச்சுடாம பேசுற? ஏன் இவ்வளவு டென்ஷனு? இவ்வளவு டென்ஷன் ஆகாத. அப்புறம் உனக்கு உடம்பு முடியாம போயிட போகுது. அவன் அவன் நல்லதா இருக்கான், நல்லதா இருப்பான். புரியுதா? நீ டென்ஷன் ஆகாத. இந்த பொண்ணு என்ன அவ பேரை கேட்டாலே இவ்வளவு எமோஷனல் ஆகுறா.
இந்த பேரு அவ்வளோ எமோஷனல் ஆகுற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கல, புரியுதா? அவன் நல்லதா இருப்பான். அது வந்து இது போனஸ் கொடுக்கறத இப்போ அவன் என்கிட்ட சொல்லல, முன்னாடி என்கிட்ட சொன்னது. அதான் சரி இந்த தீபாவளிக்கு நம்ம பண்ணலாமேன்னு நான் இதை கொடுக்க சொன்னேன். அதுவும் அவன் உன் கையால தான் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னான். அதுக்காக தான் சொன்னேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு எதுவும் இல்லை. அவன் நல்லதா இருப்பான், நல்லதா இருக்கான். ஆ, நீ டென்ஷன் ஆகாத. அப்போ அவர் இன்னும் கண்ணு முழிக்கலையா? என்னை பத்தி அவர் எதுவும் கேட்கலையா? இந்த பேரு நீ இவ்வளவு எமோஷனல் ஆகாத. ராஜா அங்க நல்லாதான் இருக்கான். அவன் சீக்கிரம் உன்னை தேடி வருவான். அவனோட காதல் கண்டிப்பா பொய்யா போகாது. என் ராஜா உன் கூட சேர்ந்து வாழுவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் கொடுத்த வாக்க கண்டிப்பா அவன் நிறைவேற்றுவான். அதுக்காக வச்சு அவன் மீண்டு வருவான். அவன் இப்ப நல்லாதான் இருக்கான். ஆனா நீ அவ பேரை கேட்டாலே ரொம்ப டென்ஷன் ஆகுற. இப்படி ஆனா உனக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாம போயிடும். அப்புறம் அவன் சரியாயும் உன்னை பார்க்க வரும்போது உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அதை அவனால தாங்கிக்க முடியாது. என் நண்பனை கஷ்டப்படுத்துற எந்த விஷயத்தையும் என்னாலையும் தாங்கிக்க முடியாது. நீ தைரியமா இரு. கண்டிப்பா என் ராஜா வந்து உன்னை வந்து சேருவான். இந்த போனஸ் விஷயம் நாங்க முன்னாடியே பேசிக்கிட்டு தான். தீபாவளிக்கு எல்லாருக்கும் உன் கையால போனஸ் கொடுக்கறதா அவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். நீ இங்க ஃபேக்டரியில வேலை பார்க்குற எல்லா ஒர்க்கர்ஸ் மேலேயும் நிறைய கேரோட இருப்பியாம்ல, அதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா இப்போ அவன் இங்க இல்லைனாலும் அவனோட ஆசைய நான் நிறைவேற்றணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நீயே கொண்டு போய் எல்லாருக்கும் போனஸ் கொடுன்னு சொன்னேன். என்ன நீயே எல்லாருக்கும் கொடுக்குறியா? என் ராஜா ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதை நான் செய்யாம எப்படி இருப்பேன்? கண்டிப்பா அவர் நினைச்ச மாதிரியே என் கையாலேயே எல்லாருக்கும் போனஸ் கொடுக்குறேன். நான் இப்பவே ஃபேக்டரிக்கு கிளம்புறேன். சரி, நீ இப்பவே கிளம்பி போ. வெளியில ஆபீஸ் கார் இருக்கு, அதுலயே போயிடு. அதுலதான் எல்லா போனஸும் வச்சிருக்கேன். நீனே கொண்டு போய் கொடுத்துரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால இப்ப அங்க வர முடியாது. அதனால நீனே கொண்டு போய் கொடுத்துரு. சரி. ஆமா, அப்புறம் இன்னொரு விஷயம். இந்த பாரு, நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட நீ வாயை திறந்தாலே ராஜாவை பத்தி தான் கேட்ப. என் ராஜா அங்க நல்லாதான் இருக்கான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சீக்கிரத்துல உன்னை தேடி வருவான். போதுமா? அது எனக்கு தெரியும். ஆனா இது வேற ஒண்ணு. என்ன? இல்ல, ராஜா என்னை பத்திலாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காருன்னு இப்ப சொன்னீங்கல்ல, அதான் என்னை பத்தி அவரு என்ன உங்ககிட்ட சொன்னாரு? நீ ஒரு குரங்கு இல்ல, 10 குரங்குக்கு சமமா. நீ இந்த ஆபீஸ்ல பண்ற எல்லா வாழுத்தனத்தையும் என்கிட்ட போன் பண்ணி என் காதுல ரத்த ஊத்துற அளவுக்கு சொல்லுவான். அந்த அளவுக்கு இந்த ஆபீஸ்ல நீ வாழுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பண்ணுனேன்னு எல்லாத்தையும் நான் திரும்ப உங்ககிட்ட சொல்லட்டுமா? நான் போயிட்டேன். ஓடிட்டா. வாழுத்தனமா பண்ற? டேய் ராஜா, என்னன்றா இவ்வளவு வச்சு சமாளிச்ச? உண்மையில உனக்கு அவார்டு தாண்டா கொடுக்கணும். குரங்கு என்ன குரங்குன்னு சொல்லுது இது. வருஷம் என் வீட்டில் தீபாவளி வந்துட்டு தான் போகுது. ஆனால் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தான் என் வீடே நிறைஞ்சு போய் கிடக்கு. இந்த பாரு செல்லமா, என் மருமவா, என் தோழி, என் அண்ணி எல்லாரையும் ஒன்றா கூடி இருந்து பண்ட பலகாரம்லாம் செஞ்சு இந்த தீபாவளியை இப்படி சந்தோஷமாக நான் ஒரு நாள் கொண்டாடினதில்லை. இப்போ தான் எனக்கு மன நிறைவாக இருக்குது. அப்புறம் நான் மட்டும் என்ன கொஞ்சம் சந்தோஷத்துலேயே இருக்கேன். போன வருஷம் தீபாவளிக்கெலாம் நானும் என் வீட்டுக்காரர் மட்டும்தான். இந்த முத்துப்பாண்டி லீவு கிடைக்கலன்னு வரவே மாட்டேன்ட்டான். சுட்ட பலகாரத்தை ஆசையை எடுத்து சாப்பிட கூட தோணலை. என்னதான் இருந்தாலும் கூட்டஞ்சாட்டத்தோட வீட்டில் இருந்து பலகாரம் சுட்டு சாப்பிட்ற அந்த சந்தோஷம் தனியாக கொண்டாடுற தீபாவளியில் கிடைக்குமா? ஆனால் இந்த வருஷம் பாரு, என் மருமக வந்திருக்கா. நான் பிரிஞ்சு போன என் தோழி, சின்ன வயசு தோழி, எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்குறேன்டி. ஆனால் இந்த வருஷம் உன் கூடலாம் சேர்ந்து நான் தீபாவளி கொண்டாடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு தெரியுமாடி சீதா, நம்ம 2 பேத்தையும் சேர்த்து வச்சதே நம்ம மருமகளோ தான். ஆமாண்டி, அதான் தெரியுமே. என்ன நீ சொல்லுதிய? ஆமாங்க நீ, சீதா என்னோட சின்ன வயசு தோழி. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசில் ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா தான் படித்தோம், கல்யாணமும் ஒன்றா தான் பண்ணிக்கிட்டோம். ஆனால் என்ன, குழந்தை பெற்றுக்கிறதுல அவள் என்னை விட்டு முந்திட்டா. அதுக்கப்புறம் தான் நானே பெற்றுக்கிட்டேன். கொஞ்ச நாள் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவள் ஒரு தசை, நான் ஒரு தசைன்னு போயிட்டோம்.
அண்ணி நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறவே அவளை நான் மறுபடி பார்ப்பேனா அப்படி பேசுவேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவள் இருக்க இடம் எனக்கு தெரியாது, நான் இருக்க இடம் அவளுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்களா நீ எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமக மூலியமா எங்களோட பழைய நட்பை ஒன்று சேர்த்துட்டாங்க. ஏன் அவனுக்கு பொண்ணு கேட்டு வந்த இடத்துல அவன் அவனுக்கு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. இதுதான் கடவுள் சித்தம்ன்றது. என் வீட்டு மருமகளுவோ எங்கள் நட்பை மட்டும் ஒன்று சேர்க்கல. நீ கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு முறுக்கிக்கிட்டு திரிஞ்ச பயலுவலை அடக்கி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு இப்போ பாருங்க வீட்டுக்கே வரமாட்டானுவா. ஆனால் இப்போ வீட்டை சுற்றி குட்டி போட்ட பூனை கணக்காக சுற்றிக்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாளுவலே. என்ன இருந்தாலும் என் மருமக பிள்ளையே திறமை கரியதான். கரெக்டா சொன்ன செல்லம்மா. இந்த பயிலுவ கல்யாணம் வேண்டான்னு எப்படி ஓடிக்கிட்டு திரிஞ்சானுவா. ஆனா சொல்லுதே அண்ணி, அவனோட வாழ்க்கையிலே உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கானுவனா அது இந்த மாதிரி தங்கமான மருமகளை எங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததுதான். எப்படி முறுக்கிக்கிட்டு திரிஞ்சானுவா. ஆனா இப்ப பாருங்க பொட்டி பாம்பா அடங்கிக்கிட்டு கிடக்குறானுவோ. என்ன பாடுபடுத்துவானுவோன்னு நினைச்சிய. இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கும்னா நம்மளுக்கு போதாத குறையாயிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் பரவாயில்ல, கல்யாண விஷயத்துல சட்டுப்புட்டுன்னு சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்தானுவலே. அண்ணிங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளோ ஒன்னும் ஊமப்பூச்சிய கிடையாது. பார்க்கத்தான் அப்படி இருப்பாளுவோ. ஆனா ஒண்ணு கூட்டிட்டாளுவோ வீட்டையே தலைகீழ மாத்திடுவாளுவோ. அதுக்கப்புறவே நம்ம பெத்த பிள்ளையே பரவாயில்லையே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவியே. பாத்துக்கங்க அண்ணி, அப்படி சொல்லாதீங்க. நீ பொம்பளை பிள்ளைனா துருத்துருன்னு இருக்கணும். அப்பதான் பார்க்க முக லட்சணமா இருக்கும். ஒரே இடத்துல அமைதியா இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க. அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி இருந்தாதான் அது வீடாவே இருக்கும். இந்த வீடு இப்பதான் வீடாவே இருக்கு. நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். அவ என்னைக்காச்சும் அப்படி இருந்திருக்காளா அந்த வீட்டுல? எப்ப பார்த்தாலும் இந்த பேண்ட் சட்டையை போட்டுட்டு வேலை வேலைன்னு எங்கேயாச்சும் ஓடி போயிடுறா. ஒரு நல்ல நாள் அதுமா கூட வீட்டுல இருக்க மாட்டேங்கிறா. நீ இந்த பாருங்க, நீ 10 நாள் லீவு வீட்டுல இருக்கலாம்ல, எங்கேயோ போயிட்டா பாருங்க. இவளுக்கு ஒவ்வொரு பண்டிகை அப்பமும் நான் துணிமணி எடுத்து வைக்கிறேன். புடவை என்ன, சுடிதார் என்ன, நைட் என்னன்னு. ஆனா அந்த துணிமணியில இது வரைக்கும் ஒரு ட்ரெஸ் கூட அவ போட்டு நான் பார்த்தது இல்ல. சரி, அம்மா ஆசைக்காக வச்சு ஒருக்கா போட்டு காட்டுவோமேனே ஒரு நாள் நினைச்சதில்ல. எப்ப பார்த்தாலும் அந்த பேண்ட் சட்டை தான். அதுல என்னதான் அவளுக்கு ஆசை இருக்கோ தெரியல. இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இருந்தா என் வீடு எங்க நீ கலகலன்னு இருக்கும். ஆனா என் 2 மருமக்கமார்களும் இந்த வீட்டுக்குள்ள எப்போதுமே கலகலன்னு தான் இருக்கணும். அத்தை, என்னைய மறந்துட்டீங்க? அட, ஒன்னும் மறப்பனாட்டி என் செல்லம். நீ இந்த வீட்டுக்கு மருமகள் இல்லட்டி, இந்த வீட்டோட குட்டி பொண்ணு. எல்லாத்துக்கும் செல்லமான, எல்லாத்துக்கும் பிடிச்ச அழகு பொண்ணு இல்ல நீ இந்த வீட்டோட. அப்படியாத்த? ஆமாட்டி செல்லம். மாமாவுக்கு வீராவுக்கு ஏன் கமலி மைனிக்கெல்லாம் உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீ எப்போதும் துருத்துருன்னு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கியா. உன் சேட்டனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. என்கிட்ட எப்போதும் உன்னை பத்தி தாண்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணி, அவளை ரொம்ப உசுப்பேத்தி விடாதீங்க. அவ செல்ல பொண்ணுலாம் இல்ல, சரியான செல்ல குரங்கு பத்துக்கங்க. இந்த தாய்க்குள்ள எப்ப பார்த்தாலும் என்ன நோஸ் கட் பண்றதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன பிடிக்குது, ஆனா இந்த தாய்க்குளத்துக்கு மட்டும் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. அது ஏன்னு தான் தெரியல. அண்ணி, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவ எப்போதுமே எங்களுக்கு செல்ல பிள்ளைதான். அண்ணி, அவ துருத்துருன்னு இருக்காளே, வீட்டுக்கே அழகுன்னு நீ ஆசைப்பட்டாதிய. ஆளு சரியான குரங்கு, ஒரு இடத்துல இருக்க மாட்டா. குரங்கு தவற மாதிரி தாவிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் நீங்க உங்க வீட்டுல வச்சு பாருங்களேன், இந்த வீட்டையே தலைகீழ மாத்திடுவா பாத்துக்கங்க. ஒவ்வொரு வருஷம் தீபாவளியிலையும் என் உயிர் தான் போகும் இந்த 2ஐயும் மேய்க்கிறதுக்குள்ள. ஆனா இந்த வருஷம் தீபாவளி தான் ஏதோ நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். அதனாலதான் மாப்பிள்ள வந்து தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு போலான்னு சொன்னது ஒடியாந்துட்டேன். அங்க இருந்தேன், எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் இவ்வளவு வச்சு. பத்தியாக்கா, இந்த தாய்க்குள்ள நம்மளை எப்படி நோஸ்கட் பண்ணுதுன்னு. ஆமாட்டி, எப்படி நோஸ்கட் பண்றாங்கன்னு பத்தியா? ஆனாலும் நீ கொஞ்சம் ஓவரா தான் சேட்டை பண்ணிட்ட பத்துக்க. ஆமா, நான் சேட்டை பண்ணேன், இவன் அமைதியா இருந்தா. தீபாவளிக்கு சண்டை வர்றதே உன்னைய வச்சுட்டானே டி. யாரு? நானாட்டி சேட்டை பண்ணுதேன். ஒவ்வொரு தீபாவளிக்கு வெடிக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சண்டை போடுறது யாரு டி? நீ தானே. ஏன் நீ சண்டை போட மாட்டியோ? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் உனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுத. அதனால தான் டி சண்டை ஆரம்பிக்குது. நீ தாண்டி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா பார்த்து எடுக்கிற. அதுக்கு முன்னாடி வேற ட்ரெஸ் எடுக்க வேண்டியதானே. நான் எந்த ட்ரெஸ் கையில எடுத்து வச்சிருக்கேன் அந்த ட்ரெஸ் தானே உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுத. அப்படிலாம் இல்லையே, நான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து வச்சிருப்பேன். நான் எடுக்க போறதுக்குள்ள நீ தான் எடுத்துருவ. உன்னால தாண்டி சண்டையே வருது. அடியே, உன்னை வச்சு தாண்டி சண்டை வருது. இல்ல, உன்னை வச்சுதான் சண்டை வருது. அடியே வேணாண்டி, என்ன கட்டுப்பேத்தாத. உன்னை வச்சுதான் சண்டை வருது. இல்ல, உன்னைய வச்சுதான் சண்டையே ஆரம்பிக்குது. நீ தான் ஆரம்பிச்சு விடுற. ஆனா நான் முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள எல்லாரும் நான் தான் சண்டையை ஆரம்பிக்கன்னு ஏமால பழிய போடுறாங்க. ஆனா சண்டைக்கு காரணமே நீ தாண்டி. ஏய், என்ன கோபத்தை கலராதடி. ஆரம்பத்துல இருந்தே சண்டைக்கு நீ தாண்டி காரணம். உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எனக்கு கோவம் வரும் டி. வேணாண்டி, ரொம்ப கட்டுப்பேத்த. அதையே தான் நானும் சொல்லுதேன். ஓவரா என்ன கட்டுப்பேத்தாத சொல்லிட்டேன். அண்ணி பாத்துக்கங்க, இப்பதானே சொன்னேன். சொல்லி இன்னும் வாய மூடல, அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டாலும் பாருங்க. இந்த படுதம் ஒவ்வொரு தீபாவளிக்கும் என்ன படுத்துற அளவு இருந்துகிட்டு. ஏண்டி திருந்தவே மாட்டியலாட்டி?
இங்க வந்து ரெண்டு பேரும் ஏண்டி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியே? நான் இல்லடி, அவதான். நான் தான் தீபாவளிக்கு சண்டை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுதாட்டி. எங்க நீ சொல்லுடி, நானா தீபாவளிக்கு சண்டை ஆரம்பிக்கேன்? இந்த பாருக்கா, நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பொதுவா தான் பேசணும். நீனே சொல்லுக்கா, அவ தானக்கா தீபாவளிக்கு சண்டை போடுதா? சோப்பா, இந்த சண்டையில என்ன இழுத்து போட்டுருவாளு போல இருக்கே. அடியே, நான் இந்த கூட்டத்திலே இல்லடி. நான் ஒரு ஃப்ரெண்டாட்டி உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராத்தனடி நீ பேசியிருக்க. என்ன இருந்தாலும் என் அம்மா தான் என்னை பத்தி கரெக்டா பேசுவாங்க. ஏமோ நீ சொல்லுமா, நானாம தீபாவளிக்கு சண்டை ஆரம்பிக்கே? ஏன் என் தாய்க்குள்ள எனக்கு சப்போர்ட் பண்ணாதே? ஏமோ நீ சொல்லுமா, தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் சண்டை ஆரம்பிக்கிறது யாரு, நானா இவளா? அடியே, ரெண்டு பேரும் எந்திரிச்சு ஓடிருங்க. பக்கத்துல என்ன எப்படி கொதிச்சுட்டு இருக்குன்னு பாத்தீல? தூக்கி மூஞ்சில ஊத்திரேன் பாத்துக்க. அத்தாடி, நான் ஓடிறேன்ப்பா. ஓடவா செய்த? இங்க வா, உன் கால ரெண்டையும் முறிக்கிறேன். அண்ணி, என்ன அண்ணி சின்ன பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? என் மருமவா குழந்தை மாதிரியே நடந்துக்கிறா. அண்ணி, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தா எனக்கெல்லாம் கோபம் வரல, சிரிப்பா தான் இருக்கு. அண்ணி, அவளும் லேசுப்பட்டவளும் இல்ல. அவளுக்கு செல்லம் கொடுக்காதியே, தலையில ஏறி மிளகா அரைச்சிடாளுவோ. அத்தே, எங்க அம்மா சொல்றது உண்மைதான் தே. அவளுக்கு இந்த மாதிரி நீங்க ஓவர செல்லம் கொடுத்தீங்க, உங்க தலையில மிளகா இல்ல, தோசைக்கு மாவே அரைச்சிருவா. அப்படியாடி என் செல்ல பிள்ளை? வைத்தியமா பிடிக்க வைக்கிற? ஓடு, இன்னைக்கு உனக்கு இருக்கு. அத்தி, பெரியம்மா நம்மளையும் எதையாச்சும் தூக்கி எறியறதுக்குள்ள நம்மளுங்கிறது ஓடிரணும். ஓட்டத்தை புடுறா கைப்புள்ள. என்ன இவ்வளவு ஓடிட்டாளா? எல்லாம் ஒரே குட்டையில உள்ள மட்டைங்க. இன்னைக்கு இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. உயிரையா எடுக்கியே உயிர? அடுத்தடி அவளுக்கு விழுந்துருன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டத்தை பிடிச்சிட்டா. என்ன அழகா என் மருமக பிள்ளையே சேட்டை பண்ணுதுவோ, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போங்க. நீங்க இப்படி சிரிச்சு அவளுக்கு செல்லம் கொடுத்தியா, இன்னும் இந்த வீட்டுக்குள்ள தலகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவாளுவோ. அட போங்க நீ, எங்களுக்கு என்னமோ இவ்வளவு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. என்ன சீதா? ஆமா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இந்த பரட்டி இதான் கடைசி, இதுக்கப்புறம் போட மாட்டேன் சொல்லிட்டேன். இல்ல இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். இந்த தடவை நான் கரெக்டா சொல்லிடுறேன் பாரு. இதே மாதிரி தாண்டி 3 வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்க, இது 4வது வாட்டி. இப்ப மட்டும் நீ சரியா சொல்லலன்னு நினைச்சுக்கங்க, உன்னை ஆட்டத்துக்கு நாங்க சேர்க்க மாட்டோம். ஏக்கோ, அதெல்லாம் இந்த தடவை நான் கரெக்டா சொல்லிடுறேன், நீ வேணாலும் பாரு. அதையும் பாக்குறோம். ஏ நீலா, நீ சொல்லுடி. சரி சொல்லு. கல்லா மண்ணா? கல்லு. கல்லு தானே? கரெக்டா சொல்லு, கல்லு தானே? என்ன அழுத்தி கேக்குறா? ஒருவேளை மாத்தி எடுத்துருப்பாளோ? இந்த தடவை கரெக்டா சொல்லிடணும். இல்ல கல் இல்ல, மண்ணு. இடி வலி, இவ என்ன ரொம்ப கடுப்பேத்துறாட்டி. இப்பவும் சொல்றேன், இவ இந்த ஆட்டைக்கு வேணாம், நம்ம 2 பேரும் மட்டும் விளையாடுவோம். அடியே, 2 பேரும் எப்படி விளையாட முடியும்? நல்லாவே இருக்காதுடி. இந்த பாரு, இந்த தடவை அவ சரியா சொன்னாலும் தப்பா சொன்னாலும் சரி, இதான் கடைசி. அதுக்கு அடுத்தெல்லாம் போடக்கூடாது. இந்த பாருட்டி, உனக்கு 5 நிமிஷம் வேணாலும் டைம் தரேன். பொறுமையா யோசிச்சு சொல்லு. முடிவை சொல்லிட்டு மறுபடி முதல்ல இருந்து போடுன்னு சொன்னேன்னு நினைச்சுக்க, மொபைல உள்ள பொண்ணே புடுவோம் பத்துக்க. விளையாட வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுடி, இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லையே. இதையே எத்தனை தடவை போட்டுக்கிட்டு நிக்க முடியும்? இந்த பாரு, ஒழுங்கா சொல்லு. கல்லா மண்ணா? அடியே, அதான் சொல்லிட்டேன்லடி, மண்ணுதான். கன்ஃபார்மா இந்த தடவை மண்ணுதான். மண்ணுதானா? கன்ஃபார்மா மண்ணுதான். ஆமாடி, கன்ஃபார்மா மண்ணுதான். ஏடி வள்ளி, அவ கண்ணை கட்டுடி. ஏன் எதுக்கு என் கண்ணை கட்டணும்? நான் கரெக்டா தானே சொன்னேன். இல்ல, இந்த தடவையும் நீ தப்பா தான் சொன்ன. நான் எடுத்தது மண் இல்ல, கல்லு. கல்லா? அது எப்படி? ஆமா, நீ மண் எடுக்க தானே போன. எப்போ உன் கையில கல்லு வந்துச்சு? ஆமா, நான் மண் எடுக்க போனது உனக்கு எப்படி தெரியும்? அது நான் பார்க்கும்போது நீ மண்ணில தான் கை வச்சிருந்த, அதனாலதான் நீ மண் எடுத்தியோன்னு நினைச்சுக்கிட்டேன். மண்ணில கை வச்சா மண்ணு மட்டும் தான் கிடக்குமோ, கல்லு கிடக்காதோ? நான் எடுத்தது கல்லு, மண் இல்ல. நீ அவுட்டு, நீ தான் கண்ணை கட்டணும். எக்கோ, நானா? நான் கண்ணை கட்ட மாட்டேன். அப்படியே ரூபி, அவுட் ஆனவங்க தானே கண்ணை கட்டணும். உனக்கு 4 தடவை நீ அவுட் ஆயிட்டடி, இப்பவும் ஒத்துக்க மாட்டேங்கிற. இந்த பாரு, இதுக்கு அப்புறத்தெல்லாம் நேரத்தை கடத்த முடியாது. ஆட்டத்தை நாங்க ஆரம்பிக்க போறோம். கண்ணை கெட்டுறதா இருந்தா கெட்டு, இல்லனா போ. நானும் நிலாவும் மட்டும் விளையாண்டுக்கிறோம். நான் கண்ணை கெட்டுனா என்ன நீங்க சுத்தல்ல விட்டுக்கிட்டே இருப்பீங்க, கையில அமடவே மாட்டீங்க. வாடி வா, உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா?
எத்தனை தடவை இதே மாதிரி எங்க கண்ணை கட்டி விட்டுட்டு எங்களை சுத்தல்ல விட்டுருப்ப. இன்னைக்கு ஒன்ன நாங்க சுத்தல்ல விடல, பாத்துக்கிட்டே இரு. எட்டி வள்ளி, துணி எடுத்து அவ கண்ணை கட்டுடி. எக்கோ, இன்னைக்கு நீ என்னன்னு கதறினாலும் உன்னை விட மாட்டேன்டி. இன்னைக்கு செத்த மவளே, இங்க வா, உன் கண்ணை நான் கட்டி விடுறேன். எடி, இது எத்தனைன்னு சொல்லு. 90. போதுமாட்டி, கடுப்பு கழட்டிக்கிட்டு இருக்கா. எடி, கண்ணை கட்டிட்டு இது எத்தனைன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சரிடி, வந்து புடி வா. எடி ரூபி, இங்க நிக்கிறேன் பாரு. ஏ ரூபி, அங்க இல்லடி, இங்க இங்க வா. எங்க எங்க கடிக்கிறியா? ஒரு இடத்துல நில்லுங்களங்க. பல்லிகா, இப்ப பாரு, நான் உன்னை கரெக்டா பிடிச்சிடுறேன். எட்டி நீங்க நிக்கா, அங்க தேடுற பாருடி. தேடட்டும், நம்மளை எப்பெல்லாம் சுத்தல விட்டா நல்லா தேடட்டும். அக்கா, நான் உன்னை பிடிக்க போறேன், இப்ப பாரு. அடியே, அங்க யாரடி பிடிக்க போற? நான் இங்க நிக்கிறேன் பாரு. எது அங்கயா? ஏக்கா, நீ இங்க தானே நின்ன, எப்ப அங்க போன? ஆமாமா, நீ பிடிக்கிறதுக்கு நான் பக்கத்துலயே வந்து நிக்கிறேன். நான் அப்பவே இங்க வந்துட்டேன். வா வா, நான் இங்க தான் நிக்கிறேன். என் பக்கத்துல நிலா கூட நிக்கிறா. சீக்கிரம் வா. ரெண்டு பேரும் அங்க தான் நிக்கிறீங்களா? இது வந்துட்டேன். ஏடி, இந்த பக்கம் தண்டி வாரா. நிலா வா, அந்த பக்கமா ஓடிடுவோம். வாடி, சீக்கிரம் அந்த பக்கம் போயிடுவோம். நிலா, சீக்கிரம் இங்க வாடி. அக்கா, இப்ப பாரு உங்க ரெண்டு பேத்தையும் எப்படி